நேற்றைக்கு தேர்தல் ஆணையம் தாக்கல் பண்ண அந்த மனுவில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? ஃபார்ம் 17C உள்ள டேட்டாவை எல்லாம் இணையதளத்தில் எங்களால் வெளியிடவே முடியாது, அப்படி வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற சட்ட கடமை என்பது எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வேட்பாளருக்கும் போலிங் ஏஜென்ட் வேட்பாளருடைய ஏஜென்ட்டுக்கும் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 17Cயை கொடுப்போமே தவிர வேறு யாருக்கும் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம். அதாவது எஸ்பிஐயாவது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கூடுதலாக டைம் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற கணக்கு பண்ணி தான் கோர்ட்டில் பதில் மனு தாக்கல் பண்ணாங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைம் கூட கேட்கலங்க. இங்கே கேட்டால் நாங்கள் தரணுமா, தரவே முடியாது, எங்களுக்கு அந்த சட்ட கடமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே துணிச்சலான ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்ணியிருக்கு இந்த தேர்தல் ஆணையம். அது மட்டும் கிடையாது, அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தேர்தல் விதி 49S 56C படி ஒவ்வொரு தேர்தல் முடியும் போதும் போலிங் ஏஜென்ட் கிட்ட தான் இந்த டேட்டா, ஓட்டர் டேட்டா அடங்கிய இந்த ஃபார்ம் 17Cயை நாங்கள் கொடுப்போம். இதுதான் 60 ஆண்டு காலமாக நாங்கள் பின்பற்றிக்கக்கூடிய நடைமுறை. இதை மாற்றணும் அப்படின்னா ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் எல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கு இந்த தேர்தல் ஆணையம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு கூடுதலான விஷயத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் 17Cயை ஒட்டுமொத்தமாக இணையதளத்தில் வெளியிட்டோம் அப்படின்னா அது தேர்தல் நடைமுறையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஃபார்ம் 17Cயை இணையதளத்திலேருந்து எடுக்கக்கூடிய சில நபர்கள் அதை மாப் செஞ்சு அதை வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடுவதன் மூலமாக இப்போ மட்டும் பிரச்சனை வராது, வாக்கு எண்ணிக்கையின் போதுமே பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தங்களுடைய பதில் மனுவில் இந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏன் இந்த வாக்கு சதவீதத்தை வெளியிடுவதற்கு தாமதமாகுது அப்படின்றதுக்கும் வழக்கமான காரணங்களை அடுக்கி பேசுகிறாங்க தேர்தல் ஆணையம். அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 2000 3000 பூத் இருக்கும், எல்லா பூத்துலேயுமே இபிஎம் மிஷினை ஸ்ட்ராங் ரூம் கொண்டு போகணும், ஃபார்ம் 17Cயும் கொண்டு போகும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும், அதனால் எங்களுக்கு லேட் ஆகும் அப்படின்ற வழக்கமான காரணங்கள் எல்லாம் குறிப்பிட்டு கூடுதலாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, இந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா ஏடிஆர் அமைப்பு, இவங்களை ரொம்பவுமே பர்சனல் அட்டாக்கிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த மனுவில். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு இதே வேலையாக போச்சு, தேர்தல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு தேர்தல் நடக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஏன் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை கொண்டு வரல? 2019 இது போன்ற வழக்கு தொடரப்பட்டுச்சு. அதற்கு பதில் மனுவாக ஏப்ரல் 15 2022 நாங்கள் கவுண்டர் அஃபிடவிட் கொடுத்துட்டோம். அப்படி இருந்து இந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை கேள்வி எழுப்புறாங்க தேர்தல் ஆணையம். அது மட்டும் கிடையாது, இந்த குறிப்பிட்ட இந்த குழுவுக்கு எப்பொழுதுமே தேர்தல் ஆணையத்தின் மீது போலியான குற்றச்சாட்டை வைத்து ஒரு மோசமான அட்மாஸ்பியரை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு குறுகிய எண்ணம் தான், ஒரு குறுகிய அரசியல் தான் இவர்களுக்கு இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் மனுதாரர் மீதான குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையம் தங்களுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு நாங்கள் எதையுமே காமிக்க தேவையில்ல, எதையுமே சொல்ல தேவையில்ல, வெளிப்படைத்தன்மையாக இருக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் நமக்கு நிறைய கேள்விகள் வருதுங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம் 17Cயை இணையதளத்தில் எங்களால் வெளியிட முடியாது, எங்களுக்கு சட்ட கடமையும் இல்லைன்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் ஃபார்ம் 17Cயை பொதுமக்கள் கேட்டிருக்கிறாங்களா, பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்கிறாங்களா, ஊடகங்கள் கேட்டிருக்கிறாங்களா? ஏன் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வெளியிடுங்க, 48 மணி நேரத்தில் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் என்னைக்காவது ஃபார்ம் 17Cயை வெளியிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? சொன்னதே கிடையாது. ஏன் சொன்னது இல்லை அப்படின்னா இதற்கு முன்பு நடந்த எல்லா தேர்தலையுமே நீங்கள் ஒவ்வொரு வாக்கு சதவீதத்தை வெளியிடும் போதும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலுமே பூத் வாரியாக வெளியிட்டுருவீங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் வாக்கு சதவீதத்தை மட்டும்தான் வெளியிடுறீங்க. அதுவும் தேர்தல் நடைபெறும் போது ஒரு வாக்கு சதவீதம் இருக்குது, தேர்தல் நடந்த மறுநாள் ஒரு வாக்கு சதவீதம் வருது, 11 நாள் கழித்து 6% கூடி இன்னொரு வாக்கு சதவீதம் வருது. இந்த ஃபார்ம் 17Cயை இன்னைக்கு கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளியது யாரு? நீங்கள் திடீர்னு 1,07,00,000 வாக்குகள் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் அவசர வழக்காகவே இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் எடுக்கிறாரு. ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்குமே வெக்கேஷன் பெஞ்ச் மே 24 28 தான் இதை விசாரிப்பதாக இருந்துச்சு. இவிஎம் வழக்கை விசாரித்த சஞ்சீவ் கண்ணா என்ற நீதிபதி தான் இதை விசாரிப்பதாக இருந்துச்சு. ஆனாலும் கூட ஏன் இதை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்துச்சு அப்படின்னா திடீர்னு 1 கோடி வாக்குகள் கூடுது அப்படின்றப்ப பொதுமக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உணர்ந்ததால தான் இந்த வழக்கையை அவங்க கையில் எடுத்தாங்க. அப்போ இந்த பயத்தை உருவாக்கியது யாரு? தேர்தல் ஆணையம் தான்.
இப்படி பயத்தை உருவாக்கிட்டு இன்னைக்கு எங்களுக்கு சட்ட கடமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது குறித்து முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியான SY குரேசி அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் டேட்டா, அதாவது வாக்கு சதவீதம் சரி, மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் சரி, ஓட்டுப்பட்டவருடைய எண்ணிக்கையும் சரி உடனடியாக வெளியிடணும். இதெல்லாம் 5 நிமிஷத்துல நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். இதை ஏன் இவங்க வெளியிட மாட்டாங்கன்றதுக்கான பதிலை தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நானோ பொதுமக்களோ ஊடகங்களோ சொல்லலை. இதற்கு முன்பு தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த SY குரேசி அவர்களே சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு சட்ட கடமை இல்லைன்றாங்க. ஆனால் உண்மையிலே சட்ட கடமை இருக்கு. என்ன அப்படின்னா, தேர்தல் விதிமுறை 93 படி மக்கள் ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்க. அதாவது தேர்தல் சம்பந்தப்பட்ட ஃபார்ம் 17C இருக்கட்டும் அல்லது வேறு சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸாக இருக்கட்டும், இதையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, ஆய்வு பண்ணணும், நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் இணையதளத்தில் ஃபார்ம் 17C டேட்டாவை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும். வெறும் இணையதளம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடிகள் இருக்குல்ல, அந்த வாக்குச்சாவடிக்கு முன்னாலேயும் அந்த டீட்டெயிலை எல்லாம் தேர்தல் ஆணையம் ஒட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி விதி எண் 93 மிக தெளிவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. சமூக செயற்பாட்டாளரான அஞ்சலி பரத்வாஜ் சொல்கிறாரு. அவர் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, ஃபார்ம் 17C மக்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னது எனக்கு அதிர்ச்சியளிக்க விஷயமா இருக்குது. அப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை என்பது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நினைக்கிறதா? தேர்தலில் மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறவங்களே வாக்காளர்கள் தான். அந்த வாக்காளர்களுக்கே ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற உரிமை கூட கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்ல வராங்களா? அப்போது தேர்தல் ஆணையம் தர முடியாதுன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது RTIன்னு ஒரு விஷயம் இருக்கே, அதையே நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம் போலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபமாக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாருங்க. அப்போ இவருடைய கருத்தின்படி தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட கடமை இருக்குது அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேட்பாளருக்கும் போலிங் ஏஜென்ட்டுக்கும் கொடுத்துருவோம், அதுதான் நாங்கள் 60 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு காலம் நடந்த தேர்தலில் திடீர்னு 1 கோடி வாக்குகள் எந்த தேர்தலையாவது கூடியிருக்கா? அப்போ இந்த தேர்தலில் தான் கூடியிருக்கு. அப்போ இப்படியான பிரச்சனைகள் வரும்போது கோர்ட்லேயே இப்படி ஒரு கேஸ் வந்துருச்சு, இப்போ வந்துருச்சுல, அதே மாதிரி கோர்ட்டில் கேஸ் வரும்போது போலிங் ஏஜென்ட்லையும் வேட்பாளர்கிட்டையும் ஃபார்ம் 17C நாங்கள் கொடுத்துருக்கோன்றாங்களே தேர்தல் ஆணையம். அப்போது இதை சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரமாக தேர்தல் ஆணையம் கருதுமா? இவங்ககிட்ட கொடுத்தது தாங்க சரியானது, நாங்கள் எங்ககிட்ட வச்சுருக்கிறதெல்லாம் தவறானது, நாங்கள் ஏற்கனவே அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், ஃபார்ம் 17C சட்டப்படி நாங்கள் கொடுத்ததை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் பதில் சொல்லுமா தேர்தல் ஆணையம்? ஒரு பிரச்சனை என்று வந்தால் நீங்கள் வேட்பாளர்கிட்ட இருக்கிறதோ அல்லது போலிங் ஏஜென்ட் கிட்ட இருக்கிறதே நம்பாதீங்க, தேர்தல் ஆணையம் எங்கிட்ட இருக்கிறதா சரியான ஒரு தரவுகள் அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கக்கூடிய வேலையை தானே தேர்தல் ஆணையம் பண்ணோம். அப்போ தேர்தல் ஆணையம் நாங்கள் வேட்பாளருக்கும் போலிங் ஏஜென்ட்டுக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்ற வாதம் இங்கே அடிபட்டு போச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் இன்னொரு முரண்பாட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபார்ம் 17Cயை இணையதளத்தில் வெளியிட்டால் அதை யாராவது மாப் செஞ்சுருவாங்க, அது வாக்கு எண்ணிக்கையின் போது இப்போவுமே பிரச்சனை கிளப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையம். அதாவது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற முடியுது, யாரோ ஒரு குறிப்பிட்ட சில நபர்கள் அந்த டேட்டாவை எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க எண்ணிக்கையெல்லாம் மாற்றி அதை இணையதளத்தில் உலா விட்டால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறதான தேர்தல் ஆணையம் சொல்கிறது. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தேர்தல் நடைபெற்றக்கூடிய இரவில் ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டு மறுநாள் ஒரு வாக்கு சதவீதத்தை சொல்லிட்டு 11 நாள் கழித்து phase 1 முடிந்து 11 நாள் கழித்து 6% வாக்கு சதவீதத்தை கூட்டி அறிவித்தது யாரு? அப்போ இங்கே மாப் செய்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தை தேர்தல் ஆணையமே இங்கே செய்யுது. தேர்தல் ஆணையமே இங்கே வாக்கு சதவீதத்தை மாற்றி சொல்லும்போது மாப் செஞ்சால் என்ன பிரச்சனை வருமோ அதை தானே இங்கே தேர்தல் ஆணையம் செய்யும்போது வரும். அப்போ இயல்பாகவே மக்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்றத தேர்தல் ஆணையத்துடைய வாதத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ தேர்தல் ஆணையத்துடைய வாதம் படியே தேர்தல் ஆணையத்துடைய இந்த மாற்றி மாற்றி வாக்கு சதவீதத்தை மாற்றுவதன் மூலமாகவே மக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்பதை தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொள்ளுமா? அது மட்டும் கிடையாது, யாரோ ஒரு சிலர் செய்கிறாங்கன்னா அவங்கள கண்காணிக்க வேண்டிய வேலை உங்களுடைய தான் அல்லது கவர்மெண்ட்டுடைய வேலை, போலீஸ் அதை பார்க்கும். இப்படி யாரோ ஒரு சிலர் செய்வதற்காக 140 கோடி மக்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற கூடாது, உங்களுக்கு நாங்கள் தர முடியாதுன்னு சொல்கிறது தண்டனையா தெரியலையா? இன்னைக்கு டேட்டாவை எல்லாம் மாஃப் செஞ்சுருவாங்க, அது தேர்தல் நடைமுறையவே மாற்றி அமைச்சிரும், மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறோம், மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கையை சீர்குலைத்திரும் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் கர்நாடக எலெக்ஷன் நடக்கும்போது பாஜகவுடைய சமூக
வலைதளங்களில் ஒரு மோசமான காங்கிரஸை விமர்சிக்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியிட்டாங்கல்ல, உடனடியாக அந்த வீடியோவை நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் அழிக்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் நீங்கள் தெளிவாக வசதியாக தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அழிக்க சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கு மாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய தேர்தல் ஆணையம் அன்றைக்கு ஒரு போலியான வீடியோ பரவுச்சே, அதை ஏன் நீங்கள் தடுக்கலை? சரி, அன்னைக்கு தான் தடுக்கலை, மக்கள் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க, என்னங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்படி அழிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி. அதன் பின்பாது நீங்கள் திருந்தினீங்களா? கிடையாது. இதே பாணியை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மேற்கு வங்கத்திலையும் பாஜக சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு வீடியோவை பரப்புகிறாங்க. அப்படி பரப்பும் போது தேர்தல் ஆணையத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி புகாரை கொடுக்குறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. உடனே கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போது கொல்கத்தா உயர்நீதிமன்றம் செருப்ப கலட்டி அடிக்காத குறையா தேர்தல் ஆணையத்தை அடிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க? இவ்வளவு மோசமான வல்கரான வீடியோக்களை இவங்க பரப்பதை ஏன் நீங்கள் தடுக்கவே இல்லை? நான் மறு உத்தரவு போடும் வரை பாஜக இது போன்ற வீடியோக்களை தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே காட்டமான வார்த்தைகளால் தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் கண்டிச்சது யாரு? கொல்கத்தா உயர்நீதிமன்றம். இன்னைக்கு மாப் செஞ்சுருவாங்கன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய தேர்தல் ஆணையம் அன்னைக்கு போலியான வீடியோக்களை பரவுவதை பற்றி ஏன் கண்டுக்கிறல? ஏன் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போக வைக்கிறாங்க? அப்போ தேர்தல் ஆணையத்தோட ரெட்ட நிலைப்பாடு இங்கே அம்பலப்பட்டு போச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, இவங்க சட்ட கடமை இல்லை அப்படின்றாங்கல்ல. சட்ட கடமை இல்லை, சரி ஓகே, எங்களுக்கு நீங்கள் தர வேணாம், ஃபார்ம் 17C உங்கள் இணையதளத்தில் வெளியிட வேணாங்க. ஆனால் ஆர்டிஐயில் ஒருத்தர் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை எவ்வளோ, ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் கொடுக்கணுமா இல்லையா? ஆர்டிஐ என்பது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ஒருத்தர் கேட்டால் கொடுக்கணுன்றது சட்ட விதி தானே. அவங்க அரசோடைய ரகசியத்தை கேட்கல, தேர்தலில் ஓட்டு போட்ட அந்த ஓட்டுகளோட எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. அதுவும் இன்னைக்கு நடந்த தேர்தலை உடனே கொடுங்கன்னு கேட்கல, ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த தேர்தல் phase 1 phase 2 உடைய தேர்தலை கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டிருக்காங்க தெரியுமா? பூனம் அகர்வால் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, phase 1 phase 2 இந்த 2 தேர்தலில் வாக்காளருடைய எண்ணிக்கையை எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்குறாங்க? எங்களுக்கு அதை பற்றி எந்த தகவலும் தெரியாது, எங்ககிட்ட அந்த தகவலே இல்லைன்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இதை நீங்கள் மாநில தேர்தல் ஆணையத்திட்ட போய் கேளுங்க, அவங்ககிட்ட தான் ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை என்பது இருக்கும் அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கை என்பது மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்புறம் எதற்கு தலைமை தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது? அதற்கு எதற்கு 3 தேர்தல் அதிகாரிகளை இங்கே நியமனம் பண்ணி அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க? அப்போது மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய டேட்டாக்களை எல்லாம் தலைமை தேர்தல் ஆணையம் வாங்கி அதை சரிபார்த்து அதற்கு பின்பு தானே ஓட்டர் டேட்டாவெல்லாம் வெளியிடணும், வாக்கு சதவீதத்தை வெளியிடணும். அப்போ இதை கூட நீங்கள் செக் பண்ணாமல் தான் வாக்கு சதவீதத்தை வெளியிட்டு வரீங்களா? அப்போது ஓட்டு போட்டவருடைய எண்ணிக்கையும் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கையும் தெரிஞ்சால் தான் வாக்கு சதவீதத்தை வெளியிட முடியும். அப்போ எங்களுக்கு இந்த டேட்டாவே தெரிலன்றீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் வாக்கு சதவீதத்தை கால்குலேட் பண்ணீங்க? அப்போ இதுலேயே நீங்கள் சொல்கிற பொய் என்பது அம்பலப்பட்டு போச்சு. அப்போ நீங்கள் உச்சநீதிமன்றத்திலையும் தர முடியாதுன்றீங்க, ஆர்டிஐ தகவல் கேட்டாலும் தர முடியாதுன்றீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் வெளிப்படையாக இருப்போம், நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னா தாராளமாக ஆர்டிஐயில் வெளியிடலாம்ல, ஏன் வெப்சைட்டில் கூட வெளியிடலாமே, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, ஓப்பனாக இருக்குது, இதன் மீது மாப் பண்ணி பண்ணாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் சார்ந்தது, அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க? அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது, அந்த பிரச்சனையை மறைப்பதற்கு தான் இவ்வளவு வேலைகளையும் தேர்தல் ஆணையம் செய்கிறதா அப்படின்ற சந்தேகம் இன்றைக்கி பொதுமக்களுக்கு இயலாமல் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த சந்தேகம் வருவதற்கான மெயினான காரணமே மனுதாரர்களை இவங்க சாடுறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, இவங்களுக்கு குறுகிய நோக்கம் இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, தேர்தலுக்கு முந்தி இதை கேட்டிருக்கணுமா? எங்கள் தேர்தலின் போது நீங்கள் எப்பயும் போல் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கை வெளியிட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேள்வியே கேட்டிருக்க மாட்டோமே. நீங்கள் வெளியிடுறதுனால தானே இப்படி தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போது இடையில கேட்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதுவும் திடீர்னு 1 கோடி வாக்களை நீங்கள் கூட்டும் போது தானே இந்த கேஸே போடுறாங்க. அவங்க கேஸ் போட்டது ஃபார்ம் 17C வெளியிடணும்னு சொல்லி இல்லை, வாக்காளரோட எண்ணிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் திடீர்னு நீங்கள் 1 கோடி வாக்காளரோட எண்ணிக்கையை கூட்டினதுனால தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே ஃபார்ம் 17 நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வந்திருக்கு. இப்படியான நிலையில் தேர்தல் ஆணையம் இருந்து கொண்டு மக்களின் சார்பாக ஏடிஆர் அமைப்பு ஒரு பொதுநல வழக்க போட்டாங்க அப்படின்னா அவர்களை தனிநபர் தாக்குதல் பண்ணக்கூடிய எல்லா வேலையிலுமே தேர்தல் ஆணையம் விடுவது சரியா? ஒரு பாஜகவோ ஒரு காங்கிரஸோ அல்லது வேறு கட்சியோ இப்படியான சாடல்களை வச்சாங்கன்னா அது அரசியல். தேர்தல் ஆணையம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டதான சுதந்திர அமைப்பு தானே. அப்படி இருக்கக்கூடிய நீங்களே
இன்னைக்கு ஒரு கட்சியின் சார்பாக இருந்து கொண்டு மனுதாரர்கள் சந்தேகம் கேட்டால் அதை சொல்வதை விடுத்துவிட்டு அதற்கான பதிலை மட்டும் நீங்கள் தாக்கல் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பதிலோடு சேர்த்து தனி மனித சாடல்களையும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ கபில் சிபல் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தும் விதமாக தெளிவாக ஒரே வார்த்தையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எண்ணப்பட்ட வாக்கு விவரத்தை வெப்சைட்டில் வெளியிடும் போது ஓட்டு போட்ட அந்த செலுத்திய வாக்கு விவரத்தை வெளியிடுவதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற சிம்பிளான லாஜிக்கான கேள்வியை கேட்குறாரு. அப்போ இது கூட நீங்கள் செய்யலைன்னா உங்கள் மீது நாங்கள் எப்படி நம்பிக்கை வைப்பது அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாரு. இவர் மட்டும் கிடையாது, ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸரான கண்ணன் கோபிநாதன் அவருமே என்ன தெரியுமா சொல்கிறாரு, ட்விட்டர் பதிவில் போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபார்ம் 17C ஷேர் பண்ணுவது என்பது பெரிய விஷயமே கிடையாது, தேர்தல் ஆணையம் என்பது இதை வெளியிட வேண்டியதானே, சில நிமிடங்களில் ஒரு கிளிக்கில் நடக்கக்கூடிய விஷயம் தானே இது. அப்போது வெளிப்படைத்தன்மை இருந்தால் மக்களுக்கு நம்பிக்கை என்பது பிறக்கும், நம்பிக்கை வலுவாகும். ஆனால் ரகசியம் காத்தீங்க அப்படின்னா அது சந்தேகத்துக்கு தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தைகளை மட்டும் போடாமல் தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்டில் இது குறித்து எந்த தகவலுமே வெளியிடலை, மறைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தொகுதியை சுட்டிக்காட்டி அந்த புகைப்படத்தையுமே வெளியிட்டிருக்கிறாரு கண்ணன் கோபிநாதன். அப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இதை மறைக்கிறது, பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறது அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிற முடியுது. இதை நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கலாம். ஒன்றிய பாஜக அரசு இதே வாதத்தை தான் உச்சநீதிமன்றத்தில் எலக்டோரல் பாண்டு வழக்கிலையும் வச்சாங்க. அதாவது எலக்டோரல் பாண்டு எங்களுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரத்தை நாங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அடிப்படை உரிமையில் வராது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இதே வாதத்தை தான் ஒன்றிய பாஜக அரசும் வச்சாங்க. இன்னைக்கு அதே வாதம் பாஜக என்ன வாதம் வச்சதோ அதே வாதத்தை ஓட்டர் டேட்டாவை எல்லாம் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியம் இல்லை, எங்களுக்கு வெளியிட வேண்டிய சட்ட கடமையும் இல்லை என்று ஓப்பனாக தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வெளியிட்டிருப்பதன் மூலமாக ரெண்டு பேருடைய கூட்டு என்பது இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்குதுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஏன் ஃபேஸ் 1 தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை 11 நாள் கழித்து சொல்கிறீங்க, ஏன் ஃபேஸ் 1 தேர்தலுடைய வாக்கு சதவீதம் 6% கூடுச்சு, ஏன் வாக்காளருடைய எண்ணிக்கையை வெளியிட மாட்டீங்க, ஏன் இவ்வளவு தாமதமாகுது, வெப்சைட்டில் ஏன் ஃபார்ம் 17C வெளியிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்பதெல்லாம் யாரு? எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, பொதுமக்கள் கேட்குறாங்க. உண்மையிலே தேர்தலில் பங்காற்றக்கூடிய இன்னொரு கட்சி இருக்குது, ஆளும் கட்சி பாஜக. அவங்களும் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? என்னங்க திடீர்னு வாக்கு சதவீதம் கூடுது, என்னங்க வாக்கு 1 கோடி வாக்கு இவ்வளோ கூடுது அப்படின்னு சொல்லி வார்த்தையை கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ பாஜக ஏன் இதில் கள்ள மௌனமாக இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்கு எது பார்த்தீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது அண்ணாமலையும் சரி, தமிழிசையும் சரி, வினோத் செல்வமும் சரி 3 பேர் கூட்டாக பேசி வச்சது மாதிரியே எங்களுடைய தொகுதியில் 1 லட்சம் வாக்குகளை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீதே வச்சாங்க. இதற்காக அண்ணாமலையின் சார்பாக ஓட்டு போட்ட மையோடு ஒரு போராட்டத்தையும் பண்ணாங்க. ஒட்டுமொத்த வட இந்திய மீடியாக்களுக்குமே இந்த செய்தியை வைரலாக்குறாரு அண்ணாமலை. அப்போ 1 லட்சம் வாக்குகள் காணாமல் போயிருச்சு, நீக்கிட்டாங்க என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை, நான் சொல்றது ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சி தலைவராக இல்லை, ஒரு வேட்பாளராக இவ்வளவு பிரச்சனையை எழுப்பக்கூடிய அண்ணாமலை அதே வேட்பாளராக கருத்தில் கொண்டு ஏன் திடீர்னு 1 கோடி வாக்குகள் கூடிருச்சு, ஏன் இவ்வளவு லேட்டாக வெளியிடுறீங்க, ஏன் 6% வாக்கு சதவீதம் கூடுச்சு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ ஏன் கேட்க மாட்டாரு? அப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவும் கள்ள கூட்டணி அமைத்து கொண்டு முறைகேடுகளை செய்கிறது என்பது பாஜகவுடைய அமைதியின் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்றது தான் சமூக செயல்பாட்டாளர்களுடையும் அரசியல் விமர்சகர்களுடையும் பார்வையாக இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பதில் மனு என்பது அப்பட்டமான விதிமீறலாக இருக்கிறது, பொதுமக்களுக்கு எதிராக ஒரு விஷயமா இருக்கிறது.